அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி தான் ஒரு திருப்பு முனையாக அமையன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல தகவலை பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இளைஞன் அவனுக்கு தாய் தந்தையர் இல்லை, வாழ்க்கையை வெறுத்து இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லைன்னு நினச்சி சாக போகிறாங்கிற அந்த நேரத்தில் ஒரு துறவிக்கிட்ட வராரு. அந்த துறவியை சந்தித்தப்போ துறவி கேட்டார், என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுட்டத வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்ல, எதுக்கு கவலைப்படாதப்பா, எல்லா வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் உடையது, அதுக்கு வேண்டிய ஒரு பொறுமை தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்தாரு. அது ஒரு மந்திர கண்ணாடி, ஒரு மாய கண்ணாடி, அது சிரிக்க வைக்கின்ற கண்ணாடி. அந்த இளைஞர்கிட்ட கொடுத்து, இந்த கண்ணாடியை நீ பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் யாரெல்லாம் துன்பமாக இருக்காங்களோ அவர்களுக்கு இது காட்டுச்சார். சரின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த இளைஞன் அந்த கண்ணாடி வாங்கிட்டு நடந்து போகிறப்போ பாதி வழியில் அண்ணன் தம்பி 2 பேர் கடுமையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா சொத்துக்கு வேண்டி. அந்த சொத்து பிரிப்பு முறைக்கு அந்த சண்டையில் 2 பேருமே அந்த கோபம் தாங்க முடியாமல் இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த இளைஞன் அங்கே போய் அந்த அண்ணன்கிட்ட போய், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், இந்த கண்ணாடியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அவர் முதல்ல கோபமாக இருந்தார். இப்போ ஏதோ அவருடைய மாற்றம் தெரிஞ்சது. சரின்னு சொல்லி அந்த கண்ணாடி பார்க்குறாரு. அந்த கண்ணாடி பார்த்தோடனே அவர் அறியாமலேயே சிரிப்பு அதிகமாகிடுச்சு. இதை பார்த்து தம்பி ஒரு ஆச்சரியம் அடைகிறாரு. கோபமாக இருந்தவர் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போது அந்த கண்ணாடியை தம்பிக்கிட்ட காட்டுறாரு. தம்பியை பார்த்த உடனே அவரும் சிரிச்சிட்டாரு. இப்போது 2 பேருமே சேர்ந்து, அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து அந்த கண்ணாடி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த தோற்றம் ஒரு விகாரமாக இருந்தது. அப்புறம் அதுக்கு மேலே இப்போது எப்படி மாறிட்டோங்கிற செய்தியை பார்த்த உடனே 2 பேருமே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த சொத்து பிரித்ததில் அண்ணன் சொன்னார், தம்பி நீ இதை எடுத்துக்கிட்டா அப்படின்னா. தம்பி சொன்னார், உங்களுக்கு வேணாம் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி 2 பேருமே சமாதானமாக போயிட்டாருங்க. அப்போது அந்த சொத்து பிரிப்பு முறையில் 2 பேருக்குமே ஒரு மன திருப்தி கிடச்சிது. இப்போ எதனாலன்னா அந்த கண்ணாடினால் விட்டு கொடுக்கின்ற அந்த மனப்பான்மை வந்தது. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த இளைஞனுக்கு நன்றி சொன்னாங்க. அந்த இளைஞன் வந்து மன மகிழ்ச்சியோடு வணங்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு நாட்டினுடைய இளவரசி அரண்மனையிலேருந்து அழுதுட்டு ஓடிட்டு வராங்க. கண்ணீர் கம்பளையுமா வர்றாங்க. பின்னால் அவங்களுடைய தோழிமார்களும் அரசிக்கிட்ட வந்து நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூச்சலிட்டு வர்றாங்க. இப்போது இந்த இளைஞன் அந்த அரசியை பார்த்த உடனே, இளவரசியை ஏன் இப்படி வந்து அழுதுட்டு வரீங்கன்னு சொல்லும்போது, அரசன் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார், அரண்மனைக்கு வர வேண்டான்னு சொல்லி தகாத வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டார், நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போது அந்த இளைஞன் என்னுடன் வாருங்கன்னு சொல்லி அந்த இளவரசியை அழைச்சிட்டு அரண்மனைக்கு போகிறாரு. இப்போது அந்த கோபத்தில் இருக்கிற அரசன் வந்து இந்த இளைஞனை பார்க்குறான். உனக்கு என்ன துணிச்சல், இந்த துணிச்சலோடு என்னிடம் எதை விவாதிக்க வந்திருக்கின்றாய் அப்படின்னு கோவப்பட்டார். அந்த நேரத்தில் நீயும் சாக வந்திருக்கிறாய் என்று அந்த அரசன் சொல்ல, இளைஞன், அரசே ஒரு நிமிடம் என்னை பாருங்கள், நான் சொல்வதை கேள் என்று சொல்லி இந்த கண்ணாடி ஒரு முறை பாருங்கள் அப்படின்னாரு. எதுக்கு அந்த கண்ணாடி பார்க்குறதுக்கும், இல்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது அந்த கண்ணாடியை அரசன் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து கலகலனா ரொம்ப சிரிச்சிட்டார். அந்த சிரித்த உடனே அதை பார்த்துட்டு அங்கே அமைச்சர்களும் ஊர் மக்கள் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இதை அரசி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் அரசன் சிரிப்பதை பார்த்து அரசியை சிரிச்சிட்டாங்க. இப்போ அந்த அரசன் சொன்னார், என்னப்பா இது ஒரு மாய மந்திர கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னார். உங்களுடைய உள்ள உணர்வுகள் இருக்கு இல்லையா, நற்பண்புகள் எல்லாம், அந்த அரசனுடைய நற்பண்புகள் அது எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரியுதான், அந்த கோப உணர்வும் தெரியுதான். அப்போது அவருடைய உள்ளத்தை பிரதிபலிக்கின்ற அந்த கண்ணாடியாக இருக்கிறதுனால தான் அந்த அரசன் வந்து கோபத்தை விட்டு அவர் நல்லவராக மாறிட்டாராம், அரசியை வந்து ஏற்றுக்கிட்டாராம். அப்போது 2 பேரையுமே சேர்த்து வச்ச பெருமையில் அந்த இளைஞன் ரொம்ப மன நிம்மதியோடு இந்த கண்ணாடி எடுத்து திரும்பி வந்து எங்கே வராரு, நேராக துறவிக்கிட்ட வராரு. துறவிக்கிட்ட அந்த கண்ணாடி கொடுக்கும்போது துறவி கேட்டார், அப்பா 1 மாதம் இந்த கண்ணாடி வச்சியே அதில் ஏதோ அற்புதம் நடந்ததா அப்படின்னு. அரசே, வாழ்க்கையில் என்ன அர்த்தம் உள்ளதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்ச அந்த மன நிம்மதி எனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதுன்னு நினச்சிட்டாராம். அப்போது அந்த துறவி சொன்னாராம், எதுக்கு எடுத்தாலும் பொறுமை இல்லாமல் எடுத்த உடனே முடிவெடுக்கக்கூடாதுப்பா, சில வாழ்க்கைகள் மாற்றங்கள் வரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் செய்தியை
அந்த இளைஞனுக்கு சொல்ல, இளைஞனும் தொடர்ந்து என்னுடைய சீடனாக நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த துறவிக்கு நன்றி சொல்லி அங்கே எழுந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்பத் துன்பங்கள் எல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கும். எடுத்த உடனே நம்ம தவறான முடிவு எடுக்கும்போது வாழ்க்கை தடுமாறி போயிடுங்கிற செய்தியை இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.